பயத்தை துரத்தி செல்லாமல் அதை நேருக்கு நேர் சந்தித்து விடு. பயம் வாடி உதிர்ந்து விடும். என்ன அருமையான வரிகள் பாத்தீங்களா? இந்த வரிகளை புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதையோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அஞ்சலி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப துருதுருன்னு இருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அது என்னன்னா, அவ எப்பவுமே தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கும், தாமரை பூக்கள் பூத்திருக்கும். ஆனாலும் அந்த குளத்துல ஒரு பெரிய ஆமை இருக்குன்னு யாரோ சொன்னதுனால அவளுக்கு அந்த குளத்தை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். ராத்திரி தூங்கும் போது கூட அந்த ஆமை தன்னோட காலை பிடிச்சு இழுத்துரும்னு கனவு கண்டு அலறுவா. ஒரு நாள் அஞ்சலியோட அப்பா அவளை கூப்பிட்டு, அஞ்சலி, உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு நாம போகணும், நடந்துதான் போகணும்னு சொன்னாரு. அஞ்சலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா, அந்த குளத்துல ஒரு பெரிய ஆமை, நான் எப்படி போவேன்னு பயத்தோட கேட்டான். அவரோட அப்பா சிரிச்சுக்கிட்டே, அஞ்சலி, நீ பயப்படுறது ஆமையை பார்த்து இல்ல, ஆமையை பத்தி நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு பெரிய பயத்தை நீ விரட்டணும்னு நினைக்காத, அதை தைரியமா நின்னு பாரு. அது ஒரு சாதாரண ஆமைதான், அதுக்கு உன்னை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் காலையில அஞ்சலிக்கு பயமா இருந்தாலும் அப்பா கூட கிளம்பி போனா. குளத்தருகே வந்ததும் அஞ்சலியோட மனசு படப்படன்னு அடிச்சுக்கிடுச்சு. அப்பா, எனக்கு பயமா இருக்குன்னு மெல்ல சொன்னான். அப்பா அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு, பயப்படாதே கண்ணா, நீ தைரியமா போய் அந்த குளத்தை பாரு அப்படின்னு சொன்னாரு. அஞ்சலி மெதுவா குளத்தருகே போனா. தண்ணி தெளிவா இருந்துச்சு. அப்போ ஒரு சத்தம் கேட்க அஞ்சலி கண்ணை மூடிக்கிட்டான். ஆனா அப்பாவுக்கு பயம் இல்லைன்னு தெரிஞ்சு மெல்ல கண்ணை திறந்தான். ஒரு சின்ன ஆமை அது ஓட்டை மட்டும் காமிச்சுக்கிட்டு தண்ணியில மெல்ல நீந்தி போய்கிட்டு இருந்துச்சு. அஞ்சலிக்கு ஆச்சரியம். அப்பா, இதுதான் அந்த ஆமையா? இது இவ்வளவு சின்னதா இருக்கேன்னு கேட்டான். அப்பா சிரிச்சார். ஆமா கண்ணா, நீ பயந்த ஆமை இதுதான். நீ அதை நேருக்கு நேர் பார்த்தப்போ அதோட உண்மையான உருவம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு பயமா இருக்கான்னு கேட்டாரு. அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே, இல்லப்பா, இப்ப பயமே இல்லைன்னு சொன்னான். அந்த நாள்ல இருந்து அஞ்சலிக்கு அந்த குளத்தை பார்த்து பயம் போயிடுச்சு. எப்பயும் போல விளையாட ஆரம்பிச்சுட்டான். பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம பாரதியார் சொன்னதும் இதுதான். நம்ம பயத்தை துரத்தணும்னு நீ ஓட ஆரம்பிச்சா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு நிமிஷம் நின்னு, நீ எதுக்கு பயமுறுத்துற, வா, என்னால உன்னை தைரியமா எதிர்கொள்ள முடியும்னு நாம சொல்ல ஆரம்பிச்சா அந்த பயம் தானாகவே மங்கி போயிடும். அஞ்சலி கதையில பார்த்த மாதிரி நாம எதை பார்த்து பயப்படுறோமோ அது நம்ம மனசுல உருவாக்கின ஒரு பெரிய பூதகமா தான் இருக்கும். நிஜத்துல அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். அதனால நண்பர்களே, உங்களுக்கு என்ன பயம் இருந்தாலும் அதை பார்த்து ஓடாதீங்க. ஒரு முறை நிதானமா நின்று என்னதான் நடக்கும்னு ஒரு கேள்வி கேளுங்க. அப்புறம் தைரியமா அதை எதிர்கொள்ளுங்க. அப்போ அந்த பயம் தானா போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.